ஒய் பாலா சொன்னாராம், ஏன்பா என்னை பற்றி இப்படி பேசுகிறீங்க, என்னால் முடியலம்மா போடணும், ஏன் இதை எதுக்கு வீடியோ போடணும், நீங்கள் அந்த உதவி வந்து உதவி செய்ததை கேவலப்படுத்தி நீங்கள் வீடியோ போடுறதுக்கு அவர் உதவி செஞ்சதெல்லாம் வீடியோ போடுறது வந்து தவறு இல்லைன்னா என்னோட கருத்து. ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யும் போதே என் உறவினர்கள்லேயே வந்து கண்டபடி பேசின ஆளுங்கள்லாம் இருக்காங்க. உதவி உதவின்னு செய்யும் போதே கண்டபடி ஐயோ இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நிச்சயம் அப்படி ஆகிடுவாங்க இப்படி ஆகிடுவாங்க, எப்படியானா என்ன, உதவிங்கிறது உதவி தானே. சேனல் உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும், நல்லது தான் பேசும். அதனால் இதை பார்க்குற இளைஞர், குழந்தைகள், பெண்கள் அனைவரும் ஒரு விஷயம், நல்ல விஷயங்களை தான் எடுத்துப்பீங்க. இதில் வந்து எதுவும் உங்களை வந்து பாதிக்கிற விஷயங்களே வராது. அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்களே கண்ணியமாக கமெண்ட் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? நன்றி. நேத்திக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஆதவன் கேபிஒய் பாலாவோடையே ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவர், அதாவது சன் டிவிலேயோ இதுலேயோ பண்ணினவரா என்னவோ தெரியல, மார்க்கெட் போனவரான அவர் ஆதவன், அவர் கேபிஒய் பாலாவை ரொம்ப பேசுகிறார். கேபிஒய் பாலா சொன்னாராம், ஏன்பா என்னை பற்றி இப்படி பேசுகிறீங்க, சரி போங்க யூடியூப்பில் என்னை பற்றி பேசி சம்பாதிச்சுக்கிறதுனா சம்பாதிச்சுக்கங்கன்னு சொன்னாராம். அது இவருக்கு கேவலமாக ஆகிடுதான். என் பொண்ணு என்ன பார்த்தா என் பொண்ணு என்ன நினைப்பா, நான் வந்து இப்படி சம்பாதிக்கிறேன்னு நினைக்க மாட்டாளான்னு என்னென்னவெல்லாம் அவர் பேசினார். அதில் வந்து பாலாவை ரொம்பவே என்னவோ கேள்வி கேட்குற மாதிரிலாம் கேட்டார். அதாவது சித்தரிக்க வர்றார், பாலா வந்து உதவி செய்யறது வந்து தப்பான உதவி தான் செய்கிறார், உமாபதி சொல்கிற மாதிரி அந்த சிஎஸ்ஆர் மூலியமாக செய்கிறார். சிஎஸ்ஆர் மூலியமாக செஞ்சாலும் தப்பு இல்லை, அது வந்து தானே வச்சுக்கலையே, அவர் வந்து கொடுக்க தானே கொடுக்குறார் அப்படின்ட்டுலாம் என்னவோ அதில் ஒரு முயற்சி பண்ணுறார் பாலாவோட ஃபேமை கெடுக்கணும்னு. அதுதான் அதில் தெரியுது. இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஆதவன் சார் உங்களுக்கு பாலா வந்து அவர் சொன்ன மாதிரி அவரை பற்றி கொச்சைப்படுத்தி நீங்கள் வீடியோ போட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் அவர் தான் உதவி பண்ணுறாருன்னு எடுத்துக்கங்க. இப்போ மக்கள் வணக்கம், மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னாக்க, இந்த வீடியோ ஆரம்பித்து, அதாவது இந்த சேனல் ஆரம்பித்து எனக்கு பல வருடங்கள் இருக்கும். இப்போ தான் நான் சமீபமாக கோவிட்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சேனலில் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான், கண்டிப்பாக அனைவருக்கும் தேவையானது தான், பிடிச்சது தான். இது வந்து சர்க்குலேட் பண்ணும்போது என் உறவினர்களுக்கெல்லாம் போகும். என் உறவினர்கள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 101 பேர் 110 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எனக்கு அப்படி சர்க்குலேட் ஆகிற இதில் முழுசாக கேட்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு சில பேரை தவிர, ஒரு 3-4 உறவினர்களை தவிர மற்ற பேர்லாம் அதுக்கு லைக்கும் போட மாட்டாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்ப்பாங்க. ஏன் லைக் போட மாட்டேங்கிறாங்க, ஏன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பொறாமைகள். எங்கேயானு இவள் வளர்ந்துருவாளோ, இவள் வளர்ச்சிக்கு நம்ம ஏன் காரணமாக இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக சின்ன, இது என்ன பேச்சு, இது எல்லோரும் தான் பேசுகிறாங்க அப்படின்னு அவங்கக்குள்ள ஒரு டிஸ்கஷன், என்ன இப்படி பேசிட்டா அப்படின்ட்டு அதில் உள்ள நெகட்டிவ் தான் சொல்கிறதுக்கு முன்னாடி இருப்பாங்களே வழிய பாசிட்டிவ் யாரும் சொல்ல மாட்டாங்க. இது இந்த ஒரு சின்ன வீடியோலேயே தெரியும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினரில் ஒரு 3 பேர், ஒருத்தருக்கு அது லைக் பண்ணுறாரோ இல்லையோ ஃபோனை போட்டு என்னை வந்து பாராட்டிடுவார், ஒருத்தர் கமெண்ட்டு போட்டு நல்லா பாராட்டுவார், ஒரு அக்கா வந்து என்ன ஒவ்வொரு இதையும் சொல்லி இதில் நன்னா சொன்னேன், இது நன்னா சொன்னேன், அது மாதிரி ஒரு சில பேருக்கு தான் அந்த குணங்கள் உண்டு, மற்றவர்களுக்கு அந்த குணம். இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த உதவி செய்கிறவங்களை பார்த்து, அந்த ஹெல்ப் பண்ணுறவங்கள பார்த்து கண்டபடி பேசுகிற ஆளுங்களாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பெண்ணுக்கு உதவி செய்யும்போதே என் உறவினர்கள்லேயே வந்து கண்டபடி பேசின ஆளுங்கள்லாம் இருக்காங்க. உதவின்னு செய்யும்போதே கண்டபடி ஐயோ
இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நிச்சயம் அப்படி ஆகிடுவாங்க, இப்படி ஆகிடுவாங்க. எப்படியானா என்ன, உதவிங்கிறது உதவி தானே. ஆனால் உதவி செய்ய தடையாக இருந்தாங்க. நம்ம உதவி செய்கிறோமே, யார் நம்மள்டேருந்து உதவி பெறுறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சாதாரணம் தான். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ கேபிஒய் பாலா நல்ல எல்லாருக்கும் அவர் செய்கிற உதவி என்னென்னா, வேன் வாங்கி தரார், ஸ்கூட்டர் வாங்கி தரார், தள்ளு வண்டி வாங்கி தரார், ஆட்டோ வாங்கி தரார், காசு கொடுக்குறார், தேவை உள்ளவங்களுக்கு வீடு கட்டி தரார். யார் கேபிஒய் பாலானாக்கா இந்த காந்தி கண்ணாடியில் நடித்து இப்போ தான் முதல் படம் அது வந்திருக்கு. அவர் அதெல்லாம் பண்ணின்னு இருக்கார். அவருக்கு வந்து பாராட்டி அத்தனை மக்கள் கீழே பாராட்டுறாங்க. வேற இந்த காந்தி கண்ணாடியும் கொஞ்சம் நல்ல டெவலப் ஆகி ஓரளவு அவங்க போட்ட பணத்தை விட ட்ரிபிள் மடங்கு எடுத்துட்டாங்கங்கிறது கேள்வி. இது தாங்க முடியாமல் அவன் சேனல்லையே ஒர்க் பண்ணினவனும் அவனோட ஃப்ரெண்டாக இருந்தவனுமே கண்டபடி இது எப்படி வருது, இது வந்து கைக்கூலி, பாலா வந்து யார்கிட்டேருந்தோ வாங்கி தரார், இவர் ஒன்றும் இவர் காசுலேருந்து தரல, யார்கிட்டேருந்தோ வாங்கி தரார், அவர் ஒன்றும் அவர் காசுலேருந்து தரல, அந்த வாங்கின காசை வந்து கொடுக்காம இல்லையே, அந்த வாங்கின காசில் கொஞ்சம் அவர் எடுத்துட்டாலும் மற்றவங்களுக்கு கொடுக்காம இல்லையே, அதை வந்து அவர் அப்படியே ப்ராபகண்டா பண்ணுறார். வீடியோ எதுக்கு போடணும், ஏன் இதை எதுக்கு வீடியோ போடணும், நீங்கள் அந்த உதவி வந்து உதவி செய்ததை கேவலப்படுத்தி நீங்கள் வீடியோ போடுறதுக்கு அவர் உதவி செஞ்சதெல்லாம் வீடியோ போடுறது வந்து தவறு இல்லைன்னு தான் என்னோட கருத்து. அதாவது மக்கள் மனம் அவ்வளவு சுருங்கி போயிட்டுருக்கு பாருங்க. தானும் உதவி செய்ய மாட்டோம், அடுத்தவனும் உதவி செஞ்சு அவன் பெரிய ஆளாக வந்துடக்கூடாது, அதுதான் சுருங்கி போய் அதுக்கு உள்ள வேலையை நம்ம பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. பாலா அவர்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நான் தொடருவேன், நீங்கள் பேசுகிறதுனாலலாம் நான் விடமாட்டேன்டா, நான் இதை தொடருவேன், நீங்கள் பேசிக்கங்க காசுக்காக அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன அப்படி சொல்லிட்டான் இந்த சன் டிவியில் உள்ள அந்த ஆதவன்கிறவர்னு நினைக்கிறேன். என்ன அப்படி சொல்லிட்டான், நீ அப்படி சொல்லலாமா, காசுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லலாமா, நீ உண்டி காசுக்காக மொபைல் வியாபாரம் பண்ணலையே, மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலையா, காசுக்காக அது பண்ணலையா, அடுத்தவன் உதவி புரியறத தப்பாக சொல்லி நீ பிரபலம் அடையஞ்சனா அது நீ காசுக்காக தான் பண்ணுறன்னு அர்த்தங்கிறது நல்லா தெரியுது. இது 100% உதவி செய்கிறார் அவர் அப்படிங்கிறது வெளியில் தெரியுது, வேறு ஒன்றுமே தெரியல. உதவி செஞ்சிட்ருக்காருன்னு தெரியுது. அந்த உதவி இதனால செய்கிறார் அதனால செய்கிறார் அப்படின்லாம் கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் உதவிங்கிறது வந்து ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்புக்கு கூட இங்கிலீஷில் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியல. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பணக்காரங்களை அடித்து அவங்க நகை காசெல்லாம் பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி அப்படியே இவர் பண்ணின்னு இருந்தாலும் நல்லது தான் பண்ணுறாருன்னு மக்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லின்னு இருக்காங்க. ஆமாம், அவர் பண்ணுறது நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறார். அதில் வந்து இது வந்து சிஎஸ்ஆர் கம்பெனி வந்து இது மாதிரி ஃபண்டு கொடுக்கும், அதை வச்சு பண்ணட்டுமே. இப்போ என்ஜிஓலலாம் என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரல் ஃபண்டை வாங்குறாங்க, ஸ்டேட் ஃபண்டை வாங்குறாங்க, அதுக்கு உதவி பண்ணுறாங்க, வாங்கி உதவி பண்ணுறாங்க இல்லை, அவங்கெல்லாம் இன்னொருத்தர் காசை வாங்கி தனக்கு சம்பளத்தை வச்சுட்டு உதவி பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் பெருசாக சொல்கிறீங்க. ஒரு இண்டிவிஜுவல் தன் சம்பளத்தில் ஒரு பங்கை வந்து உதவி செய்கிறார். அவர் வேணால் வலது கை செய்கிறத இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி செய்யாமல் ஒரு வீடியோ போடுறாரு. அது தப்பு இல்லை. ஏன்னா நமக்கு வந்து சரி பாலா செஞ்ச மாதிரி நம்மளும் ஒரு அயன் பாக்ஸு ரோட்டில் கஷ்டப்படுறவருக்கு கொடுக்கலாமேன்னு தோன்றதுக்கு ஒரு வழி வகுக்கிறார். என்னவோ தெரியலப்பா, இந்த உதவி செய்யக்கூடாது, சனாதன தர்மத்தை ஒழிக்கணுங்கிற கும்பலோட ஆளுங்க தான் இதை பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பேசினானே சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அப்படின்னு, தர்மம்னா உதவியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அவன் கும்பலில் வந்த கேஸெல்லாம் தான் உதவியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த உதவியை ஒழிக்கணும்னு சொல்கிற இவங்கள உதைக்கணும் என்ன கேட்டால். என்ன நீங்கள் மக்கள் சொல்கிறீங்களே, கேபிஒய் பாலா நல்லது தான் பண்ணுறார், அவர் எப்படி வேணாலும் பண்ணட்டும், திருடியே பண்ணட்டும், அடுத்தவனுக்கு நல்லது பண்ணுறாரா, அதை நம்ம பார்த்துப்போம்.